பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, நேத்திக்கும் முந்தா நேத்தும் பார்த்தோம். யாக்கோப ஆண்டவர் பார்த்து ஆதியாகமம் 31 அதிகாரத்துல 3 மற்றும் 13 வசனத்துல பாக்குறோம். இந்த தேசத்தை விட்டு இவனுடைய சொந்த தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய சொந்த மாமனார் லாபானால ஏமாற்றப்படுகிறதை கர்த்தர் பார்த்து யாக்கோபுக்கு ஆலோசனை கொடுத்து அழகா நடத்துறாரு பார்த்தோம். யாக்கோபும் கிளம்பிட்டார். தன்னுடைய 2 மனைவியை கூட்டிட்டு, ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. போற வழியில பார்த்தா ஒரு செய்தி வருது. என்னன்னா, தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு கூட யுத்தம் பண்ணத்தக்கதாக, சண்டை போடத்தக்கதாக யாக்கோபை நோக்கி வருகிறார். இதை கேள்விப்பட்டோன்னு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய பயம் வந்துருச்சு. என்ன செய்யறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 32 அதிகாரத்துல நான் கதை போல சொல்றேன். கீழே வசனத்தை டிஸ்பிளே பண்ணுவாங்க, தயவுசெய்து பைபிள்ல பாருங்க. 32 அதிகாரம் ஆதியாகமத்துல 9 மற்றும் 12 வசனம் யாக்கோபு செய்யற ஒரு ஜெபம். என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனை வருது, ஏசா பிரச்சனையோடு வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் தேவசனத்துல ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபம் அப்படின்னா, ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் இந்த ஆலோசனை கொடுத்தீங்க, என் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நீ சொன்னீரே அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தங்களையும் தேவ ஆலோசனைகளையும் வைத்து வைத்து சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவார். இது நிமித்தம் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான் பிரியமான ஜனமே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள்ல, ஆலோசனையில சின்ன சின்ன குறை இருக்கும். அந்த குறைய பெருசா பார்க்காம அந்த குறைய கூட சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் நிறைவா மாற்றுவார். எதற்காக இந்த குறைய ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன்னா, நித்தமும் தேவனை தேட வேண்டும், ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து நீங்க புலம்ப கூடாது, நல்லா ஜெபிக்கிறவளாய் காட்சி அளிக்கணும். ஆனா இன்னொரு காரியம், நம்மளா தேடிக்கிட்ட பிரச்சனை, மத்தவங்க சொல்லி நம்ம அந்த காரியத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுல நீங்க வச்சு ஜெபிக்க நான் சொல்லல. கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள்ல, ஆலோசனையில பிரச்சனை வருமானால் நீங்க சொல்லி முறையிட்டு டிமாண்ட் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இப்படி தொடர்ச்சி பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ்.